இந்த ஆலயம் தான் திருகோணமலை என்ற புகழ்பெற்ற பத்திரகாளியம்மன் ஆலயம். முதல்ல இந்த கோயில் இந்த கோபுரத்தை பாத்தீங்கன்னு சொன்னாலே அவ்வளோ அழகா இருக்கும். கண்கள் எல்லாம் வியப்புல உறைஞ்சு போற மாதிரியே இருக்கும். இந்த அழகுக்கு பின்னால பல நூற்றாண்டுகளை கடந்த வரலாறுகளுமே இருக்குது. இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு சிற்பமும், ஒவ்வொரு தூணும், ஒவ்வொரு ஓவியமுமே ஒவ்வொரு கதையை சொல்றதாக இருக்குது. நீங்க உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா அமைதியும் பக்தி உணர்வுமே இது ஒரு சாதாரண கோயிலா இல்லாம திருகோணமலை என்ற ஆன்மீக அடையாளமாகவே மாற்றிவிடும். திருகோணமலையில இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வருபவர்கள் எல்லாரும் ஏன் தலை நிமிர்ந்து பார்க்கிறார்கள் தெரியுமா? அதற்கு காரணமே இந்த அற்புதமான சிற்பங்கள். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் வெறும் அலங்காரம் இல்லை. ஒவ்வொன்றும் இந்த சமயத்தின் கதைகளையும் தெய்வங்களின் திருவுருவங்களையும் நம் கலாச்சாரத்தின் அடையாளங்களையுமே பேசுகின்றன. அதனாலதான் இந்த ஆலயத்தின் அழகு தரையில இல்ல, மேலே இருக்குது. ஒரு முறை நீங்க மேல நிமிர்ந்து பார்த்தா ஒரு சிற்பம் மட்டும் தெரியாது. பல நூற்றாண்டுகளை கடந்த கலை, வரலாறு, பக்தி மூன்றும் ஒரே இடத்துல உயிரோடு நிற்கிறத கட்டாயம் நீங்க உணர்வீங்க. கட்டாயம் நீங்க திருகோணமலைக்கு வாரீங்கன்னு சொன்னா இந்த பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வந்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டு போங்க. மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.